அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? சனிக்கிழமை மிஷின் எடுத்துகிட்டு வந்தோங்க. அன்றைக்கி ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் சண்டே மிஷின் வந்து ஃபிட் பண்ண வரைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் போயிட்டுல வந்தது ரொம்ப கிறக்கமாக இருந்துச்சாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வந்து இந்த மளிகை ஜாமான் பொருள்லாம் கொஞ்சம் டப்பா தீந்து போச்சுங்க. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு போனேன். சரி அதை டப்பாவில் ஜாமான்லாம் போட்டு அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் கோதுமை மாவு, மிளகாப்பொடி, மல்லித்தூள் டப்பாலாம் தீந்து போச்சுங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தேன். இந்த வெயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப கிறக்கமாக இருந்துச்சு. அதான் ஃபேஸ் ரொம்ப வாடிருச்சு. மிஷின் வாங்கிட்டு வந்ததுக்கு அவ்வளோ பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து படிக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப ஈஸி சமையல் வெண்பொங்கல், சாம்பார் தாங்க வச்சு விட்ருவேன். அதில் ஒரு குக்கர், இதில் ஒரு குக்கர், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் வீட்டுக்கார வேலை முடிச்சுட்டு வரப்போ கடிச்சிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இந்த மீன் சில்லியும் சிக்கன் சில்லியும் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வச்சு வெண்பொங்கல் சாம்பாரும் சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அன்றைக்கி நைட்டு டின்னர் முடிஞ்சிச்சு. இது அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கார் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரவங்க மாதிரி அவ்வளோ சின்சியராக வேலை பார்ப்பாரு. பக்கத்தில் போய் இன்னும் கூட கண்டுக்க மாட்டாங்க. சரின்ட்டு அவர் ஒரு பக்கம் வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாருங்க. நான் உள்ள கிச்சனில் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. காலைக்கு டிஃபன், அப்புறம் டீ போட்டு கொடுக்க வேண்டிய வேலை. சும்மாவே வீட்டில் இருந்தால் டீ கேட்பாங்க. இப்போ வந்து வேலை செய்கிறாரா, அதனால் டீ வந்து அடிக்கடி போட்டு கொடுத்துட்டு மிஷினை வந்து எப்படி செட் பண்ணலாம், எந்த மாதிரி வைக்கலான்ட்டு பார்த்துட்ருக்காருங்க. பீரோ இருந்த இடத்துல நேராக ஒழுகும். மிஷின் வந்து வாசப்படி இந்த பக்கம் தான் வைக்கணும்னு அத்தையும் மாமாவும் சொன்னாங்க. இவங்க அத்தையும் மாமா வந்து சடனாக தான் வந்தாங்க. மிஷின் எடுக்க போகிறோன்னு யார்கிட்டையும் சொல்லவும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் பண்ணும் போது பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அன்னைக்கு வந்து வீட்டில் மிஷினை வச்சு சாமிலாம் கும்பிட்டோங்க. அந்த வீடியோவும் இன்றைக்கி அப்படியே இதை தொடர்ந்து அப்படியே வரப்போகுதுங்க. அவங்க ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்பப்போ கிச்சனில் போய் என்னோடய வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேங்க. நான் வந்து பிறந்தது வந்து கரூர். எல்லா ஊர்லேயும் ஒரு கிராமம் அவுட்ரு சைடுன்னு இருக்கும். எங்கள் ஊர் பேர் வந்து கல்லுமடை. அப்போ வந்து இடம் வந்து வாங்கி போட்டாச்சுங்க. ரொம்ப காடாக இருக்கும். அப்போ குடிசை வீடு போட்டிருந்தால் தான் லோன் வீடு தருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து குடிசை போட்டிருந்தோம். குடிசை போட்டோடனே லோன் வீடு வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு. லோன் வீடும் கட்டியாச்சுங்க. வீடு கட்டிட்டு கரண்ட் இழுக்க வந்து காசு இல்லை. வீடு கட்டி ஒரு 3 வருஷம் ஆகி தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு ஒயரிங் ஜாமான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக 5 நாளைக்கு ஒரு டைம் தரோம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒயரிங் ஜாமான்லாம் வாங்கி பண்ணி வச்சாச்சுங்க. அதுவும் வந்து காசு இருக்கிறப்ப ஒயரிங்காரவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லைங்க, அது தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு, லோன் வீடாங்க, கவர்மெண்ட் வீடு தான். கொஞ்சம் வீடு வந்து பெருசாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒயரிங் பண்ணிட்டோம். கவர்மெண்டில் போயிட்டு கரண்ட் ஆஃபீஸில் வந்து சர்வீஸ் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. 3500 கட்டினோம்னா அந்த சர்வீஸ் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஒயரிங் பண்ணி கரண்ட் கம்பத்தில் கீழே வச்சுருக்கிற கம்பியை தூக்கி மேலே அவங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு வந்து கரண்ட் வந்துடும், வெளிச்சம் வந்துடும். அந்த கரண்ட் வாங்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. வீடு கட்டி போனது என்னமோ நான் 4வது 5வதுல குடிசை போட்டிருந்தோம். 6வது 7வதுல வீடு கட்டியாச்சு. கரண்ட் வாங்கினது 8வது படிக்கும் போது. அப்போ வந்துங்க இந்த சிம்னி விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நார்மல் விளக்கு. அதை வச்சு தான் படிச்சுட்டு இருந்தோம். இந்த அரிக்கல் லைட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த தீபம் வச்சு எரியிற விளக்குலேயே அது ஹையஸ்ட் பட்ஜெட்டு. அறிஞர் அண்ணா வந்து அரிக்கன் லைட்டை வச்சு தான் படித்தாருன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த அரிக்கன் லைட்டில் வந்து வாங்கிட்டா அதுதான் வந்து ரொம்ப பெரிய லைட்டு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு இது. அது திரியை வந்து அதிகப்படுத்தணும்னா அப்படியே குண்டு பல்ப்பு போட்ட மாதிரி வெளிச்சம் அடிக்கும். அந்த விளக்கை வச்சு தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோமாங்க. இப்போ இந்த கதையை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் வீட்டுக்காரர் எலக்ட்ரீஷியன். வீடு கட்டி கரண்ட்டு ஒயரிங் பண்ணிவிட்டு அந்த கரண்ட் ஒயரிங் கரண்ட் ஆஃபீஸில் கொடுத்து அந்த கரண்ட்டை போஸ்ட் மரத்தில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் வீடு கட்டி கரண்ட் இல்லாமல் இருந்தோம். குடிசை வீட்டில் 2 வருஷம் இருந்தோம். அந்த மினி விளக்கு வச்சு எரிஞ்சோம்னா குடிசையில் வந்து எங்காச்சும் பற்றிக்குமோன்னு பயந்துக்கிட்டு நானும் எங்கள் அண்ணனும் தாந்தோன்சி மலைன்னு ஒரு பக்கத்தில் ஊருங்க, அங்கே வந்து எங்கள் அம்மாச்சி வீடு இருக்கும், அங்கே ஓடிடுவோம் நாங்கள். இந்த மெமரிஸ்லாம் தோணுச்சுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து எலக்ட்ரீஷியன் தாங்க. மூளை முடுக்கு எல்லா பக்கமும் வெளிச்சமாக தாங்க இருக்கும்.
லைட்டு வந்து நிறையா பக்கம் மாட்டி வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் வந்து இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து எலக்ட்ரிஷியனாங்க. வீட்டில் அந்த எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேனு, லைட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் டக்குன்னு பார்த்து எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு. எங்கெங்கே லைட்டு கேட்குறோமோ அங்கங்கே வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நான் வீட்டில் வந்து எனக்காக மிஷினுக்கு அவங்க இடம் ஒதுக்கி லைட்டெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். எங்கெங்கே லைட்டு, ஃபேனு, சுவிட்செல்லாம் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வந்து எனக்கு கைக்கிட்ட உட்காந்து ஃபேன் போடுற மாதிரி, கைக்கிட்ட உட்காந்து லைட் போடுற மாதிரி மிஷினு, ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே வந்து அப்படியே மார்க் எடுத்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மிஷின் ஏரியா வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மிஷின் டூர் மாதிரி கூட நம்ம வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாரு. ப்ளக் பாயிண்ட்டு எல்லா வசதியுமே. இப்போ மிஷினை வந்து கரெக்டாக வாஸ்து பார்த்து வச்சு பக்கத்துலேயே கட்டிங் டேபிளும் போட்டாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம சாமி கும்பிட்றலாம். போர் அடிக்காது. முதல் துணி தைக்கணும்ல. அது இந்த சாப்பீஸ் மேம், சாப்பீஸ். கையோட வேட்டி அடிச்சிரோமா? வேட்டி அப்புறம் அடி ஆரம்பிச்சிடணும். வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு நியாயம் போடுறது. சாமி கும்பிட்டு வாங்க. பாருங்க ஏற்ற மாதிரி வச்சுக்கோமா. இங்கே தான் வைக்கணும். போட்டோன்னே ஆன் சொன்னாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணியாச்சு. இப்போதான் ஆன் ஆகுது. இப்போதான் ஆன் ஆகுது. மிஷினில் ஒரு சுவிட்ச் இருக்குல்ல. ஊசி டவுனு 20 ஓகேவா? 10 வெயிட் பண்ணு. 10 வெயிட்டா? ஹாய், வணக்கம் மக்களே. முதல் கஸ்டமர் நான் தான். 10 15 வைங்க. போதும் செஞ்சு அங்க போய் உட்காருங்க. ஏன்னா இங்க காலா கையா அப்படிங்கிற இல்ல போதும் போதும்.
புதுசா தைக்கிறாளப்பா உட்காந்துப்பா. இதுக்கு மூடியை தயார் பண்ணிட்டு வந்து கொடுத்துரும். மூடி தூசி அண்டாம. ஆமா வந்து வச்சிருக்கேன். தண்ணி மட்டும் இல்லைன்னா அந்த கூல்ட்ரிங்க் எடுத்துட்டு தொண்டை அப்படியே வர வரன்னு. ஃபேஸே தெரியலப்பா. ஃபேஸ் தெரியல, ஒன்னோட ஃபேஸ் தெரியலப்பா. அம்மாவோட ஃபேஸ் மட்டும் அத்தை மாமாவும் சடனாக வந்து மிஷின் வாங்கினதை வந்து அவங்க ஒரு பூஜை போட்டு தொடக்கி கொடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இவங்க வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் உள்ள சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு ஸ்பெஷலாக வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் இந்த குடமிளகாயும் போட்டு கிரேவி வச்சுக்கிட்டேங்க. மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்துக்கறியில் வந்து ஸ்பெஷலாக எங்கள் மாமனாருக்கு வந்து வறுவல், அவங்க அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அது அப்புறம் செவ்வரொட்டி வறுத்து மட்டன் குழம்பு ரசம் தயிரெல்லாம் வச்சு அன்றைக்கி மதியம் வந்து வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து திருப்தியாக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அத்தை மாமா ஒரு 4 மணி போல் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து புது மிஷின் ஆச்சாங்க, சரின்ட்டு ஒரு வேலை வந்துருந்துச்சு. பக்கத்தில் கல்யாண வீடுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க தான் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க. அது கை வைக்க கொடுக்கறதுக்கு வேலை பிஸியில் அவங்க மறந்துட்டாங்க. சிஸ்டர் வந்து வாங்கிட்டு போங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. பாப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு 2 கை வைக்கணும் அப்படிங்கிறனால. மற்றபடி ரெடிமேடு லெஹங்கா தாங்க, பாவாடை எல்லாமே ஓகேயா இருந்துச்சு. கை மட்டும் தான் அட்டாச் பண்ணணும், வேறு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே இல்லை சிஸ்டர் அப்படின்னாங்க. நான் வந்துங்க புது மிஷினில் உட்காந்து இந்த கோடு தையல் நேர் தையல் தான் அடித்தேன். இந்த வளைவு தையல் வந்து அடிக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் உட்காந்து என் பையன் என்கரேஜ் பண்ணான். நான் வந்து நம்மளோட மெரிட் மிஷினில் தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து அடிக்க போனேன். அம்மா இதில் உட்காந்து ட்ரை பண்ணி பாருமா, உட்கார முன்னாடி ஏம்மா வரல அப்படிங்கிறேம்மா அப்படின்னு தம்பி சொன்னாங்க. சரி நூல் தான் கோர்த்து உட்காந்து அடித்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கையை வந்து சுற்றி வர தையல் போட்டுட்டு அப்புறம் நான் பயந்த அளவுக்குலாம் பவர் மிஷின் அப்படி ஒன்றும் பயம் இல்லைங்க. அதில் ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் இப்போ 10, 15 வச்சு தான் அடிச்சிட்ருக்கேன். ரொம்ப நார்மலாக போகுதுங்க, ரொம்ப பயம்லாம் இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து தான் அடித்தேன்னு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது அடிக்கிறதுக்கு, அது ஒன்று மட்டும் தாங்க. மற்றபடி ஏன்னா இப்போ தானே ஸ்டார்டிங்கு, நம்ம இப்போ தான் கோடு தையல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரோடு போகணும், அதுக்கப்புறம் குறுக்கு பாதை போகணும், அப்புறம் வளைவு செலிவு சந்து பாதையெல்லாம் நம்ம போகணும். இப்போ ஸ்டார்டிங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச்சிங் வந்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பி. புது மிஷினில் ஃபஸ்ட்டு வாங்கின உடனே வந்து பிள்ளைங்க ட்ரெஸ் அடித்து கொடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால நானும் தம்பியும் பயங்கர காற்றுங்க, மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால் வேகமாக வண்டியில் போய் கொடுத்துட்டு வந்துடலாம், நடந்து போகிறப்ப மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறனால போயிட்டு டெலிவரியை கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. பவர் மிஷினு நல்லாவே வந்து செட் ஆகிக்கிச்சு. நூல் மட்டும் அடிக்கடி கட் ஆகுதுங்க, அந்த ஒரு மிஸ்டேக் தான். அது வந்து நான் கரெக்டாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன். போக போக அதுவுமே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஹாப்பிங்க இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். அடுத்தது வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாங்க. அதை கட் பண்ணி பல வருஷமாக இருக்குது. அதை வந்து அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குங்க.